ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. இப்போ வெளி உறுப்புகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கான புறநடையை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளி உறுப்புகளுக்கு புறநடை. அண்மையின் இயல்பும் ஈறு அழிவும் செய்மையின் அளவும் புலம்பின் ஓவும் ஆகும். அருகில் இருப்பவரை அழைக்கும் போது இயல்பாதலும் இறுதி எழுத்து அழிதலும் ஏற்படும். தொலைவில் இருப்பவரை அழைக்கும் போது அளபெடுக்கும். புலம்பும் போது ஓகாரம் மிகும். இதுல அருகில் இருப்பவரை எப்படி அழைப்பாங்க? தம்பி, அன்னை, அரசன், அரசே அப்படின்னு அழைப்பாங்க. ஆனா இதுல தொலைவில் இருக்கிறவங்கள எப்படி அணுகுனா அப்பா, அப்பாவோ அல்லது அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெடில நீட்டி ஒலிப்பாங்க. அதை தான் அளபெடுக்கிறது அப்படின்வாங்க. புலம்பும் போது ஓகாரமாக ஐயவோ, ஐயாவோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது. அதே மாதிரி பாருங்க, விழி உருபுகள் ஏற்காத பெயர்கள். இது வரைக்கும் விழி ஏற்ற பெயர்களை பார்த்தோம். விழி உருபுகளுக்கு புறநடையும் பார்த்தாச்சு. இப்போ விழி உருபு ஏழா பெயர்களை பார்க்க போகிறோம். நுவ்வொடு வினாச்சுட்டு உற்ற ந ல ர வை து தாம் தான் இன்னென விழியா. அதாவது நு என்ற எழுத்துடன் வினா எழுத்துடனும் சுட்டு எழுத்துடனும் சேர்ந்த இன், இல், இர், வை, து ஈற்று பெயர்களும் தாம் தான் என்ற பெயர்களும் விழி ஏற்காத பெயர்கள். நு என்ற எழுத்தோடு வினா எழுத்தோடு சுட்டெழுத்தோடு இன்னு, இல்லு, இரு, வை, து, தாம், தான் இவை எல்லாமே விழி ஏழா பெயர்கள், விழி உருபை ஏற்காத பெயர்கள் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, முதல் சினைகளில் வேற்றுமைகள் நிற்காத தன்மை. முதல் ஐ உரின் சினையை கண்வுறும் அது முதற்கு ஆயின் சினைக்கு ஐ ஆகும். முதற்பொருளுக்கு ஐ என்ற வேற்றுமை வந்தால் சினை பெயர் கண் என்னும் வேற்றுமை உருபு ஆகும். முதற்பொருளுக்கு ஐ என்ற வேற்றுமை வரும்பொழுது சினைக்கு கண் என்ற வேற்றுமை உருபு வரும்னு சொல்றாங்க. முதற்பொருளுக்கு அது வேற்றுமை வந்தால் சினைக்கு ஐ என வேற்றுமை உருபு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. யானையது காலை வெட்டினான், யானையை காலின் கண் வெட்டினான் அப்படின்னு சொல்றாங்க. முதல் சினை பிண்ட பெயர்கள். முதல் இவை சினை இவை என வேறு உல இல உரைப்போர் குறிப்பின அற்றே பிண்டமும். அதாவது